வணக்கம் அன்பு நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்னைக்கு மனவளக்கலை இந்த புக்ல இருந்து தற்சோதனை அப்படிங்கிற அகத்தாய்வு அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து ஒரு சில விளக்கங்கள், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளக்கங்கள் கொடுத்திருக்காரு. கடல் நீரை தேங்காய் சிரட்டையில் எடுத்துக்கொண்டோமானால் அதில் இருப்பதும் கடல் நீர்தான். கடலும் கடல் நீர்தான். இருந்தாலும் இரண்டுக்கும் வேறுபாடு உண்டு. கொட்டாங்குச்சியில் உள்ள நீர் எல்லை கட்டியுள்ளது. கடலில் கப்பலை விடலாம், இன்னும் என்னென்னவோ செய்யலாம். ஆனால் கொட்டாங்குச்சி அளவில் உள்ள தண்ணீரில் என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் செய்யலாம். அதுபோல மகா ஆகாசமாக உள்ள பிரபஞ்சம் முழுவதிலும் இருக்கக்கூடிய பெரும் சக்தியிலே ஒரு பகுதி இந்த உடலில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு எல்லை கட்டிவிட்டது. எல்லை கட்டிய போதிலும் அதனுடைய அடித்தளத்தை உணர்ந்து கொண்டமையானால் எவ்வப்போது நம்முடைய ஆற்றலை எந்த அளவுக்கு வளர்த்துக் கொள்ள வேண்டுமோ, எந்த அளவுக்கு அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு பெருக்கிக் கொள்ள மன விரிவு உண்டாக வழி ஏற்படும். அப்படி உண்டாகும் போது உடல் அளவிலே எல்லை கட்டியிருந்தது போய் உயிரானது என்றோ ஆரம்பித்தது, தொடர்ந்து உடல் மாற்றி மாற்றி வந்து கொண்டிருக்கிறது. இன்னும் நீடித்து எத்தனையோ காலங்கள் வரையில் இந்த உயிர் இருக்கும் என்ற விளக்கம் தரும்போது உயிர் அழிவற்றதாகவே, எட்டர்னல், உயிர் அழிவற்றதாகவே இருக்கிறது என்று உணர்வோம். அந்த அறிவு வந்தபோது உயிருக்கு ஊர் இல்லாமல் உயிரின் நன்மைக்கும் பெருக்கத்துக்கும் என்னென்ன வேண்டுமோ அதற்கேற்ப தனக்கும் பிறர்க்கும் ஆக்க முறையிலே செயலாற்றி வாழத்தக்க அறிவும் பண்பும் செயலும் வந்துவிடும். அதுதான் ஆன்மீக வாழ்வு. இந்த வாழ்வைத்தான் யோகம் என்றும் தவம் என்றும் சொல்கிறோம். ஆக தவத்தை நாடுகிறோம் என்றால் ஆன்ம சக்தியை அடைவதற்கு முயல்கிறோம். ஆன்மாவையே நாமாக உணர்வதற்கு முயல்கிறோம். ஆன்மாவை ஆன்மாவாகவே அறிய முயற்சி எடுக்கிறோம் என்பதுதான் பொருள். இப்போது நம்மை உடலாக அல்லவா நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் அறிவு எல்லை கட்டியிருக்கிறது. அதற்கு மேலாக நம்மை ஆன்மாவாகவே உணர்வதுதான் தவத்தின் பயனாகவும். ஒரு மனிதன் இருக்கின்றான், சிறிய எழுத்தர், கிளர்க் வேலை. அவனுக்கு ஒரு எல்லை கட்டி அறிவு இருக்கிறது, ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பு வரையில் அவன் எழுத்தர் என்றே தன்னை நினைத்துக் கொண்டிருக்கிறான். அடுத்து ஒரு மேற்பார்வையாளர் வேலை அவனுக்கு கிடைத்தது. அப்புறம் அவனுடைய கருத்து ஒரு மேற்பார்வையாளர் என்ற அளவிலே வந்து விடுகின்றது. அதன் பிறகு அவனுக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வேலை வருகின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அவன் தன்னை கலெக்டராக நினைத்துக் கொள்கிறான். பொறுப்பு விரிந்து உயர்ந்து விடுகிறது. அதே போல உடல் அளவிலே எல்லை கட்டியிருக்கிற போது அறிவு சுருங்கி நிற்கிறது. உயிர் வரையில் உயர்ந்திருக்கும் போது விரிவடைகிறது. அந்த விரிவிலே எல்லா உயிர்களும் ஒரே மூலத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வது நன்றாக தெரியும். அங்கேதான் உலக சகோதரத்துவம் உண்டாகிறது. எந்த ஒரு உயிருக்கும் துன்பம் ஏற்படுத்தக்கூடாது என்ற ஒழுக்க உணர்வும், எவ்வுயிர் துன்பமுற்றாலும் இயன்ற வரையிலே உதவி அந்த துன்பத்தை போக்க வேண்டும் என்ற ஈகை உணர்வும் அப்போதுதான் உண்டாகின்றன. பொருளியல் அறிவோடு உயிரியல் அறிவும் வேண்டும். அப்போதுதான் மனிதனுடைய அறிவு சமநிலை ஆகும். இல்லையானால் ஒரு பக்கம் மட்டும் பழு சேர்த்த மாதிரி, ஒன் சைடட் லோட், பொருள் வயப்பட்ட அறிவிலே மாத்திரம் இருக்கும்போது உணர்ச்சி வயப்பட்ட செயல்களாகவே இருக்கும். ஆராய்ச்சி வயப்பட்ட செயல்களோ விளக்கத்தின் வழியையான செயல்களோ இருக்க முடியாது. எனவே இந்த போக்கிலிருந்து தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதற்கு முதலில் மனதை பழக்க வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கையிலே புலன்கள் மூலமாக பொருட்களோடு தொடர்பு கொண்டு அது ஒரு வடிவமாகின்றது, அதிலே ஒரு குணமாகின்றது, டேக்கிங் ஆஃப் ஷேப் அண்ட் கேரக்டர். இவ்வாறே மன அளவில் வடிவம் குணம் எடுத்து பழகி கொண்டு உள்ளோம். அதேதான் திரும்ப திரும்ப வரும்.
இதோட இந்த விளக்கத்தை இன்னைக்கு ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. தொடர்ந்து நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ வண்டர்ஃபுல் Thursday. God bless you all. வாழ்க வளமுடன். டேக் கேர்.